விசிட்டர் விசா இதை பற்றி ஏற்கனவே நான் 2 காணொளிகள் போட்டிருக்கிறேன். அந்த 2 காணொளியிலையும் நிறைய பேர் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டிருந்தீர்கள், நிறைய பேர் கேள்விகளை முன்வைத்திருந்தீர்கள். நிச்சயமாக இந்த காணொளி அதை அனைத்துக்குமான பதில்களாக இருக்கும். உங்களுடைய நிறைய சந்தேகங்களுக்கு இது ஒரு விளக்கமாகவும் இருக்கும். இந்த காணொளி முடிவில் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் தீர்வு கிடைத்திரும் என நம்புகிறேன். ஸோ இந்த காணொலியில் அது சம்பந்தமான ஒரு விளக்கமான ஒரு காணொலியாக இதனை பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர்ட்ட கேள்வி இதனை பற்றி இன்னுமே நீங்கள் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கன்ற மாதிரி தான் இருந்தது. ஆகவே இதை பற்றி ஒரு விளக்கமான காணொலியை இதில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஷாவி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த விசிட்டர் விசா இதை பற்றி ஏற்கனவே நான் கொஞ்சம் விளக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் அதையும் விட விளக்கமாக எதிர்பார்க்கிறோம். அதனை பற்றி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட மாட்டீங்களா என்ற மாதிரிலாம் கேட்டிருந்தார்கள். ஆகவே இதில் எப்படி நீங்கள் விசிட்டர் விசாக்கு அப்ளை பண்ணுறது, இது உண்மையிலேயே இந்த விசிட்டர் விசாக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, எவ்வளவு நீங்கள் ஃபண்ட் போட்டு காட்டணும்ன்றதுலேருந்து எல்லா விபரத்தையுமே நான் இப்போ உங்களுக்கு இதில் சொல்ல போகிறேன். இந்த விசிட்டர் விசா முதல்ல 2 டைப்பாக நாங்கள் பார்க்கலாம். ஒன்று சிங்கிள் என்ட்ரி, இன்னொன்று மல்டிபிள் என்ட்ரி. இந்த மல்டிபிள் என்ட்ரி தான் எல்லாருக்குமே கூடுதலானவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது நார்மலாகவே மேஜராக பார்க்க நாங்கள் நிறைய பேருக்கு இதுதான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த சிங்கிள் என்ட்ரி என்று வருகிறப்போ குறைவு, அது கிடைக்கப்படுறது குறைவு. இருந்தாலும் ஒருவேளை இமிக்ரேஷன் ஆஃபீஸர் உங்களுக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை பார்த்து இல்லை இவருக்கு சிங்கிள் என்ட்ரி தான் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது, இவருக்கு சிங்கிள் என்ட்ரி தான் கொடுக்கலாம் என்று வருகின்ற பொழுது மட்டும்தான் அந்த சிங்கிள் என்ட்ரி வரும். அது நீங்கள் ஒரு தடவை போய் வர மாதிரி இருக்கும். இந்த மல்டிபிள் என்ட்ரி என்றது நீங்கள் பல தடவைகள் போய் திரும்பி வரக்கூடிய மாதிரியான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். எப்படி சரி, இந்த 2 என்ட்ரிக்கு அடுத்ததாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த விசிட்டர் விசாக்கு அவ்வளோ நிறைய டாக்குமெண்ட்ஸ் தேவையா, நிறைய காசுகள் போட்டு காட்டணுமா, எவ்வளவு முடியும் அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உறவினர்கள் இருந்தால் மட்டும்தான் போக முடியுமா, நண்பர்களை வைத்து போக முடியாதா, அல்லது நண்பர்கள் யாருமே இல்லை, ஒருத்தருமே இல்லாட்டி நாங்களாகவும் போக முடியாதா என்கின்ற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது. ஆகவே இந்த விசிட்டர் விசாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ண போகிறதுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபண்ட் நீங்கள் போட்டு காட்டணும். அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்றது தான் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக தேவைப்படும். உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் காசு போட்டு காட்டணும். இந்த காசு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எதற்காக அவர்கள் கேட்குறாங்கன்னா, நீங்கள் போய் அங்கே ஒரு 3 மாதமோ இல்லாட்டி 6 மாத காலப்பகுதிகளை நீங்கள் நிற்கிறீங்க என்று சொல்லி வருகின்ற பொழுது என்னடா நீங்கள் ஒரு டேட்டை கொடுத்து நீங்கள் போவீங்க, திருப்பி ரிட்டர்ன் டேட்டு கொடுப்பீங்களே இல்லையா, அப்படி இருக்கின்ற பொழுது அந்த காலப்பகுதிகளுக்குள்ள நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு உங்கள்கிட்டயே காசு இருக்குது, நான் யாரையும் நம்பி வர மாட்டேன், நானே செலவழித்துக் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் காட்டக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ். இப்படி இருக்கின்ற பொழுது அது எவ்வளவுக்கா போட்டு காட்டணும் என்ற மாதிரியான கேள்விகளும் உங்கள்கிட்ட இருக்கும். அந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ இங்கேருந்து நீங்கள் கனடா போயிட்டு அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்குள்ள கனடாவில் ஒரு மாதத்துக்கு ஒரு $2,500 இருந்து ஒரு $3,000 கனடியன் டாலருக்குள்ள தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்க்குறப்போ நீங்கள் ஒரு மந்த்துக்கு நீங்கள் எத்தனை மாதம் நிற்க போகிறீங்கன்னு பிளான் பண்ணியிருக்கிறீங்களோ அத்தனை மாதத்துக்கு, இப்போ 4 மாதத்துக்கு நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு $3,000 கனடியன் டாலருக்கு கணக்கு பார்த்து 4 மாதத்துக்கு நான் 12, ஆகவே $12,000 கனடியன் டாலர் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் போடலாம். அதை ஸ்ரீலங்கன் மணிக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளுக்கு நாள் எங்களுடைய இலங்கையின் பெறுமதி உங்களுக்கே தெரியும். இலங்கை நாணய விதங்கன்படி நாளுக்கு நாள் மாறுபட்டு கொண்டே இருக்குது. ஆகவே நீங்கள் கூகுள்லேயே சர்ச் பண்ணிட்டு பார்க்கலாம். $12,000 கனடியன் டாலர் LKR அப்படின்னு கொடுத்தீங்கன்னாலே 2 LKR கொடுத்தீங்கன்னாலே வரும். ஸோ அப்படி இருக்கப்போ எவ்வளவு வருதுன்றதை நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கொள்ளலாம். டாலர் கணக்கின்படி பார்க்கக்குள்ள நீங்கள் $12,000 கனடியன் டாலர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட் நீங்கள் காட்டணும். அது இந்தியாவிலிருந்து அப்ளை பண்ணாலும் சரி, இலங்கையிலிருந்து அப்ளை பண்ணாலும் சரி, இந்த $12,000 கனடியன் டாலரை நீங்கள் கணக்கில் வைத்துக் கொள்ளலாம். இதனையும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது எல்லாருக்குமே இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் சரி, என்னுடைய காணொலியில் நிறைய பேர் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தும் பார்க்குறீங்க. ஆகவே அங்கேருந்து நீங்கள் கனடாக்கு விசிட்டர் விசா அப்ளை பண்ணுறது இது ஒரே முறை தான். ஸ்ரீலங்காவிலிருந்து அப்ளை பண்ணுறதுக்கும் ஒரே முறை தான். ஆகவே நிச்சயமாக இதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அதான் உங்களுக்கு எல்லா விஷயமுமே தெரிய வரும். சரி, இந்த ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்றதையும் தாண்டி இதையும் விட வேற ஒரு காசும் தேவைப்படாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டாக தேவைப்பட்டுச்சுன்னா அதனுடைய ஸ்டேட்மெண்ட், நீங்கள் சில பேர் ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டிருப்பீங்க, எஃப்டி வச்சிருப்பீங்க. ஸோ அதனுடைய ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் உங்களுக்கு காசு இருந்துச்சுண்டா பேங்க்கில். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் இந்த அசெட்ஸாக காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசெட்ஸாக காட்டுறதை விட நீங்கள் இப்படி
ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்ட் லிக்விடாக காட்டுறது வந்து இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அசட்ஸாகவும் காட்ட முடியும். சரி, அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பாஸ்போர்ட் தேவை. நிச்சயமாக நீங்கள் இப்படி ஒரு விசிட்டர் விசாக்கு அப்ளை பண்ண போகிறப்போவே உங்களோட கைகளில் எல்லாருடையுமே பாஸ்போர்ட் இருக்கும். ஸோ பாஸ்போர்ட் வந்து தேவை. இதனையும் தாண்டி வந்து அடுத்த டாக்குமெண்ட் என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெட்டர் ஆஃப் இன்விடேஷன்ன்றது வேணும். இந்த லெட்டர் ஆஃப் இன்விடேஷன்ன்றது அது உங்களுடைய கனடாவில் உங்களுடைய உறவுகளாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யாரென்றாலும் உங்களுக்கு இன்விடேஷன் லெட்டர் தரலாம். தருகின்ற பொழுது நீங்கள் வந்து அதில் வந்து அவைக்கு ஒரு சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும், என்னென்ன அவைகள் சொல்லணும் அப்படின்னு. அது எல்லாத்தையும் அவர்கள் கொடுத்து அந்த இன்விடேஷன் லெட்டரை வந்து உங்களுக்கு தருவார்கள். சரி, இது எல்லாத்தையும் இருக்கு. இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸுமே இல்லை, எனக்கு சொந்தக்காரரும் இல்லை, நான் தனியாக போகலாதான் என்று கேட்டிங்கன்னா போக முடியும். அதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ண வேண்டி வரும். அந்த எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கவர் லெட்டர் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி எக்ஸ்பிளனேஷன் லெட்டர்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் இமிகிரேஷன் ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் உங்களோட தரப்பு நியாயத்தை வெளிப்படுத்த போகின்றீர்கள். என்ன அப்படின்னா, நான் வந்து அங்கே வாரத்துக்கான காரணம் என்னன்றதை வந்து நீங்கள் ப்ரூஃபோட கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து உங்களுக்கு ஏதாவது பெரிய பிஸ்னஸ் வைத்திருப்பீர்கள், அந்த பிஸ்னஸ் சார்பாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு மீட்டிங்குக்கு அங்கே போகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் பிஸ்னஸ் மீட்டிங்குக்கு வாரீங்கன்னு சொல்லலாம். அல்லது நான் வந்து டூரிஸ்டாக வரேன். நிறைய பேருக்கு இந்த விசிட்டர் விசா டூரிஸ்ட் விசான்னு சொல்லி நிறைய குழப்பம் இருக்கும். நீங்கள் டூரிஸ்டாக வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் விசிட்டர் விசாவில் அப்ளை பண்ண முடியும். அப்போ டூரிஸ்டாக வரேன் அல்லாட்டி வந்து நான் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நான் அங்கே என்ன விஷயத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்றது, ஏதாவது ஒரு மெடிக்கல் சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்களா, இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு மீட்டிங்குக்கு போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணங்கள் வந்து நீங்கள் கொடுக்கணும் அந்த எக்ஸ்பிளனேஷன் லெட்டரில். அதுக்கான ப்ரூஃபும் உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உறவினர்கள் இல்லாமலும் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் நீங்கள் வந்து எக்ஸ்பிளனேஷன் லெட்டர் கொடுக்கணும், ப்ரூஃபோட கொடுக்க வேண்டி வரும். சரி, இதெல்லாத்தையும் தாண்டி இதுக்கு பிறகு வேறு எதுவும் டாக்குமெண்ட் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பயோமெட்ரிக்ஸ் கொடுக்க வேண்டி வரும். இந்த பயோமெட்ரிக்ன்றது உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் ஃபோட்டோ வந்து கொடுக்குறது. இது எல்லாத்துக்குமே மொத்தமாக தேவைப்படக்கூடிய காசு வந்து இதில் வந்து இந்த விசிட்டர் விசான்னு வருகின்ற பொழுதே அந்த விசிட்டர் விசாக்குன்னு சொல்லி அப்ளை பண்ணுற ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து $100 கனேடியன், சரியா, $100 கனேடியன் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டி வரும். அதே மாதிரி இந்த பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்டுகள் செய்யறதுக்கான அந்த காசாக $85 கனேடியன் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டி வரும். இது இரண்டையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் $185 கனேடியன் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கான எல்லா விஷயங்களும் முடிவடைந்து விடும். இதையும் தாண்டி நீங்கள் வந்து திருப்பியும் இங்கே வந்துடுவீங்கன்றதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பண்ணணும். அதாவது நீங்கள் அங்கே போய் நீங்கள் ஒரு வேலை செய்ய மாட்டீங்கள், நான் அங்கவே ஸ்டே பண்ண மாட்டேன், திருப்பியுமாக இந்தியாவுக்கோ ஸ்ரீலங்காக்கோ நீங்கள் திருப்பி வந்துடுவீங்கன்றதை இமிக்ரேஷன் ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் சொல்லணும். அதுக்கு வந்து நீங்கள் சில ஒரு ப்ரூஃப் வந்து காட்ட வேண்டி வரும். அதாவது இங்கே உங்களுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து விவரங்களை வந்து நீங்கள் கொடுக்கின்ற பொழுது, அல்லது உங்களுடைய குடும்ப விவரங்கள், உங்களுடைய மனைவி பிள்ளைகள் இங்கே இருக்கணும், அல்லது உங்களுடைய அம்மா அப்பா சகோதரர்கள் இங்கே இருக்கணும், ஆகவே நாங்கள் ஸ்டே பண்ண மாட்டேன் திருப்பியும் இங்கே வருவேன் என்ற அந்த ஒரு ப்ரூஃபை நீங்கள் காட்டுறப்போ உங்களுக்கு வீசா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கூட இருக்குது. அப்போ இப்படி இருக்கிற பொழுது எனக்கு வீசா கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி சந்தேகம் இருக்கிறவர்கள் ஒன்று செய்யலாம். ஆனால் இது வந்து உண்மையிலேயே நான் வந்து யாருக்குமே இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஒரு வேளை இல்லை நான் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கணும்னு யோசிக்கிறவங்க வந்து நீங்கள் செய்யலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு $100 கனேடியன் இருந்தால் காணும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்களாவே ட்ரை பண்ணுறவர்கள் யாராச்சும் அதே மாதிரி பயோமெட்ரிக் கொடுக்கறதுக்கு $85 கனேடியன் இருந்தால் காணும். இதை விட நீங்கள் பேங்க்கில் போட்டு காட்ட வேண்டிய காசு வந்து அது பேங்க்லேயே தான் இருக்க போகுது இல்லையா, அதை வந்து நீங்கள் எடுத்து எதுவுமே செய்ய போகிறது கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது அதை விட டிக்கெட் காசு, நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, விசா அப்படி கிடைச்சிட்டுன்னா அந்த இதுக்குள்ளே தான் டிக்கெட் காசும் வருமா அப்படின்னு சொல்லி. டிக்கெட் காசு இதுக்குள்ளே வராது, அதை தனியாக நீங்கள் தனியாக டிக்கெட்டுக்குன்னு சொல்லி காசு கட்டி நீங்கள் புக் பண்ணணும். இப்படி இருக்கிற பொழுது இந்த $185 கட்டி நீங்கள் வேணுமெண்டா விசாவுக்கு அப்ளை பண்ணி பாருங்க. ஆனால் ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சந்தேகம் இருந்தாலும் அதை நீங்கள் ட்ரை பண்ணாமல் விடுறது நல்லது. ஏனென்றால் உண்மையிலேயே இதனூடாக பணம் விரயமாகிறத நீங்கள் தடுத்துக்கொள்ளலாம். சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இவை அனைத்துமே முடிய விட்டு நிறைய பேருக்கு இந்த குடும்பத்தோடு நான் விசிட்டர் விசாவில் போகலாமா, அல்லது வந்து எனக்கு 56 வயசு 45 வயசு அப்போ இப்படி இந்த வயசுகளில் போகலாமா என்ற மாதிரியான கேள்விகள் இருக்குது. இந்த விசிட்டர் விசாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வயது எல்லை கிடையாது. நீங்கள் எத்தனை வயதாக இருந்தாலும் போக முடியும். உங்களுடைய சகோதரர்கள் அங்கே இருக்கின்றார்கள், உங்களுடைய உறவினர்கள் அங்கே இருக்கின்றார்கள் என்ற பொழுது உங்களுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக குடும்பமாக, ஆனால் குடும்பமாக
ஒருத்தருக்கு விசிட்டர் விசா கிடைச்சிட்டோன்னே எல்லாருமே அதில் போக இல்லாது. இப்போ ஸ்டூடெண்ட் விசான்னு பார்க்கின்ற பொழுது அப்பாக்கோ இல்லாட்டி மகள் தாய்க்கோ வந்து ஸ்டூடெண்ட் விசா கிடைச்சதுன்னா ஏனையவர்களுக்கு டிபெண்டன்ட் விசா கொடுப்பார்கள் இல்லையா? ஆகவே இந்த விசிட்டர் விசா பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு இன்னொரு சந்தேகம் இருக்கு, ஒரு ஆளுக்கு விசிட்டர் விசா கிடைச்சிட்டுண்டா மிச்சம் எல்லாருக்குமே அதில் போகலாமா அப்படின்னு சொல்லி. அப்படி கிடையாது. உங்களுக்கு எத்தனை வயது வித்தியாசங்கள் இருந்தாலும் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்குமே நீங்கள் விசிட்டர் விசாவை அப்ளை பண்ணி அதனூடாகத்தான் நீங்கள் போக முடியும். ஆனால் இது வந்து இந்த ஸ்டூடெண்ட் விசா ஒர்க்கிங் விசான்னு வருகின்ற பொழுது அங்கே வேறு மாதிரியாக இருக்கும். மற்றவர்களுக்கு வந்து டிபெண்டன்ட் விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி நான் தனியாக உங்களுக்கு காணொலி போடுறேன். ஸோ இப்படி இருக்கின்ற பொழுது விசிட்டர் விசா வந்து வயதில்லை கிடையாது. நீங்கள் யார் வேணுமென்றாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி போகலாம். சரி, இப்போ வந்து இவ்வளோ விஷயங்களை கதைச்சிட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களோட சந்தேகங்களுக்கான பதில்கள் எல்லாமே இதில் வந்துட்டு அப்படின்னு நினைக்கிறேன். என்னடா ப்ரூஃப் ஆஃப் ஃபண்டை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தேன். நீங்கள் அதை விட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு கேட்டிருந்தேன். நீங்கள் இன்விடேஷன் லெட்டர் வந்து எப்படி எடுக்கிறது, இன்விடேஷன் லெட்டர் வந்து எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தேன். நீங்கள் அதை வந்து உங்களோட உறவினர்கள்ட்ட கேட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா அவையிலே தருவினா. உங்களுக்கு இது சம்பந்தமாக நிறைய சந்தேகங்கள் இருக்குன்னா, உங்களுக்கு ஆங்கிலம் தெரிந்திருந்தால் நீங்கள் வந்து அந்த IRCC வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். அல்லதுன்னு சொல்லிச்சுன்னா உங்களோட நண்பர்கள் யாருக்காவது தெரியும்னு சொல்லிச்சுன்னா அவர்களை வைத்து நீங்கள் வந்து விவரங்களை தேடிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த ஒரு விசிட்டர் விசாவை நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே எப்படி அப்ளை பண்ணுறது. நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே அப்ளை செய்யலாம். நீங்கள் எப்படி அப்ளை செய்கிறது, அதை விட இந்த விசிட்டர் விசாக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைன்றதை நான் இப்போ திருப்பியுமாக உங்களுக்கு அவர்கள் என்னென்ன கொடுத்துருக்கிறார்கள்னு அவர்களுடைய வெப்சைட்டில் இருந்தே உங்களுக்கு நான் முழுவதுமாக காட்டுறேன். வாங்க அதை நாங்கள் பார்க்கலாம், நீங்கள் எப்படி அப்ளை செய்கிறதுன்றதை பற்றி. ஓகே, நாங்கள் இப்போ என்னென்று அப்ளை பண்ணுறன்றதை பார்ப்போம். கனடாவுக்கு விசிட்டர் விசா என்னென்று அப்ளை பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு கனடாவினுடைய ஒஃபிஷியல் வெப்சைட்டான canada.ca போயிட்டு அங்கே போய் நாங்கள் இங்கிலீஷ்ன்றதை கிளிக் பண்ணோம்னா எல்லாமே இங்கிலீஷில் வரும், மற்றது ஃப்ரெஞ்சிலான் இருக்கும். ஸோ இங்கிலீஷ்லேயே நாங்கள் பார்ப்போம். இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து நிறைய தந்திருப்பாங்க, நிறைய ஆப்ஷன்கள் இருக்கும். அதில் ஒன்று எங்களுக்கு ட்ராவல் அண்ட் டூரிசம்ன்றது தான் தேவை. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் அதில் வர்ற பேஜுக்கு போனோம்னா அதில் நிறைய டீட்டெயில்ஸ் தந்திருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அதில் தேவை விசிட் கனடான்றது. ஸோ நாங்கள் விசிட் கனடான்றதில் போய் அங்கே வந்து நாங்கள் இப்போ அப்ளை ஃபார் அ விசிட்டர் விசாவுக்கு கொடுக்க போகிறோம். அப்ளை ஃபார் அ விசிட்டர் விசாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலேயே எல்லா டீட்டெயில்ஸும் தந்திருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த அபவுட் த டாக்குமெண்ட் பற்றி அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தந்திருக்காங்க. நீங்கள் ஹவு லாங் யூ கேன் ஸ்டே, எவ்வளவு காலம் நீங்கள் ஸ்டே பண்ணலாம்ன்றது. மோஸ்ட் விசிட்டர் கேன் ஸ்டே ஃபார் அப் டு 6 months இன் கனடா. 6 monthsக்கு நீங்கள் ஸ்டே பண்ணலாம்ன்றது சொல்லியிருக்கிறாங்க. அதை விட உங்களுக்கு இங்கால சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்ன்றதுக்குள்ளே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்றது கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப்ஸ் டு அப்ளைக்குள்ளே என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்காண்டி என்று சொல்லியிருக்கிறாங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஹூ கேன் அப்ளைன்றது எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபீஸ் வந்து வெறும் $100 தான் உங்களுக்கு தந்திருக்காங்க. இதுக்கு முடிகிறதுக்கு $100 கனேடியன் வந்து முடியும். அதை விட இந்த ப்ராசஸிங் டைம்ன்றதுக்குள்ளே நீங்கள் எங்களோட ப்ராசஸுக்கான டைம் எவ்வளோ எடுக்கும்ன்றதை பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் இது வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வேறுபடும். இப்போ இந்தியாண்டா இந்தியாவுக்கு வேறு, ஸ்ரீலங்காண்டா ஸ்ரீலங்காவுக்கு வேறு. இதில் நீங்களே இப்போ உங்களுக்கு நான் ஒரு டெமோ காட்டுறேன்டா, இதில் போயிட்டு நீங்கள் என்னன்றதை கொடுக்கலாம். நீங்கள் என்ன விசா அப்ளை பண்ண போகிறீங்கன்றதை அப்ளிகேஷன் டைப் பண்ணி போட்டிருக்காங்க. அதில் உங்களுக்கு தேவை இப்போ விசிட்டிங் தான். ஸோ விசிட்டிங்கை கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் டெம்பரரி ரெசிடென்ஸ் அப்ளிகேஷன் என்ற அந்த கொஷனுக்கு விச்ன்றதுக்கு வந்து நீங்கள் விசிட்டர் விசா ஃப்ரம் அவுட் சைட் கனடா, நீங்கள் இன்சைட் இல்லை தானே. ஸோ அவுட் சைட் கனடா கொடுத்தீங்கன்னா அதுக்கு பிறகு வேர் ஆர் யூ அப்ளைங் ஃப்ரம் என்ற கேள்வி கேட்கும். நீங்கள் இங்கே இருந்து அப்ளை பண்ணுறீங்கன்றது. ஸோ நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து அப்ளை பண்ண போகிறீங்க. நீங்கள் அதால் ஸ்ரீலங்காவை செலக்ட் பண்ணணும். ஸ்ரீலங்கா, ஸோ ஸ்ரீலங்காவை நீங்கள் டைப் பண்ணி செலக்ட் பண்ணி போட்டு கெட் ப்ராசஸிங் டைமை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான எத்தனை நாள் ப்ராசஸ்ன்றது வரும். 36 days இதில் தந்திருக்காங்க. 36 நாள் உங்களுக்கு எடுக்கும். ரைட், இதை இப்போ உங்களுக்கு தேவையில்லை. பட் நாங்கள் இப்போ அடுத்ததாக வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஹூ கேன் அப்ளைன்றது இருக்குது. நாங்கள் அதை கிளிக் பண்ணி போனோம்னா அதுக்குள்ளே வந்து எலிஜிபிலிட்டின்றது வந்து கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவைன்றது, என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்றது. ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட், நீங்கள் வந்து குட் ஹெல்த்தோடு இருக்கணும், எந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்டும் இல்லாமல் இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்கால் நீங்கள் வந்து திருப்பி ஸ்ரீலங்காவுக்கு வருவீங்கன்றதை வந்து ப்ரூஃப் பண்ணணும். அதுக்காண்டி நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரூஃப் வந்து காட்டுற மாதிரி இருக்கும். உங்களோட ஜாப், உங்களோட ஹோம், ஃபினான்ஷியல் அசிஸ்ட்ன்றது
வந்து அதே மாதிரி ஃபேமிலின்றதெல்லாம் உங்களுக்கு இங்கே இருக்குது, ஆகவே நான் திருப்பி இங்கே வந்துடுவேன்ன்றதை நீங்கள் சொல்லணும். அதை விட ஹேவ் இனஃப் மணி ஃபார் யுவர் ஸ்டே, நீங்கள் அங்கே நிற்கிறதுக்கான காசு வந்து உங்கள்கிட்ட போதுமான அளவு இருக்குன்றதை காட்டணும். இதை விட இதில் வந்து இந்த மெடிக்கல் எக்ஸாம்ன்றது வந்து ஒன்று இருக்குது. ஆனால் இது வந்து இப்போ மோஸ்ட்லி தேவைப்படுறதில்ல. சப்போஸ் உங்கள்கிட்ட அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர் வந்து கேட்டால் மட்டும்தான் நீங்கள் இது செய்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி தேவையில்லை. இந்த லெட்டர் ஆஃப் இன்விடேஷன்ன்றது நீங்கள் அங்கே கனடாவில் இருக்கிற உங்களோட ஃப்ரெண்டுகிட்டையோ உங்களோட ரிலேஷன்ஸ்கிட்டையோ நீங்கள் எடுத்துக்கொள்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த இனஃப் மணி, இந்த ஃபண்ட் ஆஃப் ப்ரூஃப்ன்றது வந்து ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ன்றது நாங்கள் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி அது ஒவ்வொன்றையும் பொறுத்து இருக்குது. நீங்கள் ஹோட்டலில் நிற்கிறீங்களா, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் விட்டு நிற்கிறீங்களா, ரிலேட்டிவ்ஸ் விட்டு நிற்கிறீங்களான்றதை பொறுத்து தான் அதோட அமௌண்ட் வந்து வரும். ஸோ அதை விட உங்களுக்கு இங்கால மிச்சம் எல்லாமே தந்திருக்கிறாங்க என்னென்ன மாதிரின்றது. இந்த ஹவு டு அப்ளைன்றது இப்போ உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாட்டி நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் இப்போ அப்ளைன்றதை கொடுப்போம். அப்ளைன்றதை கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கேள்விகள் கேட்டிருக்காங்க. என்னென்னு சொல்லி சொன்னால் why are you applying for a visitor visaன்றது வந்து நீங்கள் என்னத்துக்காண்டி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். உங்களுக்கு இதுக்குள்ள நீங்கள் உண்மையிலேயே அப்ளை பண்ணுறதுக்கான காரணம் இருந்தால் நீங்கள் அதில் ஒன்றை செலக்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் டு விசிட் ஒன் பிஸ்னஸ், உங்களோட பிஸ்னஸ் விஷயமா போகிறீங்க, உங்களோட ஃபேமிலியோட நீங்கள் சேர்றதுக்கு போடுறீங்க, ஏதாவது ஃபியூனரல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ரீசன் இதுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி நன் ஆஃப் தி அபவ்ன்றதை கொடுத்து போட்டு கெட் இன்ஸ்ட்ரக்ஷன்ன்றதை கொடுத்தீங்களா இப்படி ஒன்று இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஐ வாண்ட் டு அப்ளைன்றதை கொடுத்து போட்டு இங்கே போனீங்கன்னா இப்போ உங்களுக்கு அப்ளை ஆன்லைன்ன்றது வந்துருக்கும். இதில் வந்து நீங்கள் இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கொண்டு வந்து கீழே அப்ளை ஃபார் அ விசிட்டர் விசான்னு இருக்குது. அதை அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்தது பிஃபோர் யூ ஸ்டார்ட் யூர் அப்ளிகேஷன் வாட் வுட் யூ லைக் டு டூ டுடேன்றது கேட்குது. அதில் நீங்கள் அப்ளை ஃபார் அ விசிட்டர் விசா ஃபார் மை செல்ஃப், இப்போ உங்களுக்கு நீங்களே தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் மை செல்ஃபுக்கு கொடுப்பீங்க. ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமா இதில் வந்து அப்ளை ஃபார் அ விசிட்டர் விசா ஃபார் மை செல்ஃப்ன்றதை கொடுத்துருக்கிறீங்க. அதில் வந்து டூ யூ ஆல்ரெடி ஹேவ் அன் அப்ளிகேஷன் இன் ப்ராசஸ் என்று கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ராசஸ் வந்து இல்லையா, அதால் வந்து நீங்கள் நோன்றதை கொடுங்க. ஸோ இதில் வந்து இன்னொன்று சொல்லி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி தந்திருக்கிறாங்க. என்னென்னா இதுக்கான டேட் வந்து உங்களுக்கு ஒரு 14 to 13 டேஸ் வந்து பிஸ்னஸ் டேஸில் உங்களுக்கு அந்த சாட்டர்டே சண்டேஸ் வந்து கவுண்ட் வராது. ஸோ 14 ஒரு 30 நாட்களும் உங்களுக்கான ப்ராசஸ் வந்து நடக்கும்ன்றது வந்து அவங்க இதில் தந்திருக்கிறாங்க. ஸோ அடுத்ததான் நாங்கள் இப்போ சைன்இன் பண்ணலாம். சைன்இன் ஓ கிரியேட் அண்ட் ஐஆர்சிசி செக்யூர் அக்கௌண்ட்ன்றதை கிளிக் பண்ணி நாங்கள் உள்ளே போவோம். அதில் உள்ளே போயினீங்கன்னா அதிலேயே உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தந்திருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அதில் வந்து எங்களுக்கு தேவை ரெஜிஸ்டர் பண்ணுற, அதாவது எங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை, டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் என்ற அந்த கேள்விக்கு எஸ் எங்கள்கிட்ட இல்லை, அதில் நாங்கள் வந்து இப்போ ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு நீங்கள் அந்த பேஜை ஓப்பன் பண்ணிங்கன்னாலே அதில் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தந்திருக்காங்க. அதாவது அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணணுமன்றதுலேருந்து அதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணுமன்றதுலேருந்து எல்லாமே அவங்கள ஒவ்வொன்று உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து நாங்கள் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரெஜிஸ்டர் வித் ஜிசி கீன்றதை நாங்கள் கிளிக் பண்ணி போனோம்டா உங்களுக்கு அங்கே நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ண போகிறீங்களோ, எந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ சைன்இன் கொடுக்கக்கூடாது. என்னென்னா உங்கள்கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்கண்டா, ஐஆர்சிசி போர்ட்டல் அக்கௌண்ட் வந்து உங்கள்கிட்ட இருக்குண்டா நீங்கள் அதை கொடுத்து சைன்இன் பண்ணலாம். எங்கள்கிட்ட இல்லை, அதெல்லாம் நாங்கள் புது சவுண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ சைன் அப்பை கொடுத்து நாங்கள் அதுக்குள்ளே போகணும். சைன் அப்பை கொடுத்தா பிறகு அதில் உங்களுக்கு கொஞ்சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் யூஸ் தந்திருக்காங்க. ஸோ நாங்கள் அது எல்லாத்தையுமே வாசிச்சுட்டு அக்செப்ட் பண்ணுறோம்ன்றதை கொடுக்கணும். ஸோ ஐ அக்செப்ட்ன்றதை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு மிச்ச கேள்வியெல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. நீங்கள் இப்போ கிரியேட் யுவர் யூசர் நேம். ஸோ உங்களுக்கு யூசர் நேம் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கணும்ன்றது அவங்களுக்கு தந்திருப்பாங்க. அதில் வந்து மினிமம் 8 கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் ரூல்ஸ் தந்திருக்காங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் இங்கே வந்து கிரியேட் யூசர் நேம், உங்களோட யூசர் நேமை கொடுத்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். எந்த யூசர் நேம் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் கண்டினியூன்றதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா உங்களோட பாஸ்வேர்டை கொடுங்க. பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் வந்து என்ன அதையும் கன்ஃபார்ம் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் திருப்பி கண்டினியூன்றதை கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ரீகவரி கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் கேட்கும். ஸோ அதுக்கான கொஷின்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு அதுக்கான ஆன்சர்ஸையும் நீங்கள் கொடுத்து இதை கண்டினியூ பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து உங்களோட அக்கௌண்ட் தச்சலாம் லோக் ஆச்சுன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் அதை வந்து ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் அதுக்கப்புறமா அதில் ஒரு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கேட்பாங்க, உங்களோட இமெயில் அட்ரஸும் கேட்பாங்க ரெக்கவரி பண்ணுறதுக்கு. ஸோ அந்த இமெயில் அட்ரஸையும் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களோட அந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த இமெயில் அட்ரஸுக்கு வந்து ஒரு கோட் வரும். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் கோட்டை கொண்டு வந்து இதில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கண்டினியூன்றதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கன்ஃபர்மேஷன் கோட் சப்போஸ் உங்களுக்கு வரலை அப்படின்னா திருப்பி நீங்கள் ரீசென்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் உங்களுக்கு தந்திருப்பாங்க, வராததுக்கான காரணமும் தந்திருப்பாங்க. நீங்கள் ரீசென்ட் பண்ணி நீங்கள் திருப்பி அடுத்ததுக்கு போய்க்கொள்ளலாம். அடுத்ததுக்கு போகிறதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபைனலாக இப்போ வந்து புது அந்த இதுக்கான டேர்ம்ஸ்
அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் வாசித்து பார்த்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா தான் இப்போ எங்களோட மெயின் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதாவது எங்களுடைய முதல் பேர், லாஸ்ட் நேம், அதே மாதிரி பாஸ்போர்ட்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கொள்ளுங்க. இமெயில் அட்ரஸ், உங்களோட லாங்குவேஜ் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் அடுத்த பேஜுக்கு போவீங்க. அதில் வந்து கொஞ்சம் செக்யூரிட்டி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இதுக்கு முதல் நீங்கள் ரெக்கவரி கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பீங்க. அது வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு இது வந்து நீங்கள் லொகின் பண்ணுறப்போ ஒரு சேஃப்டிக்காண்டி ஒரு செக்யூரிட்டி கொஷின்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கொஷனையும் போட்டு அதுக்கான ஆன்சரையும் வந்து இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்றுமே நீங்கள் நீட்டாக கொடுத்துக்கொள்ளுங்க. இதை மறக்கவும் கூடாது. எங்கேயாச்சும் நோட் பண்ணி வைக்கிறது, சேவ் பண்ணி வைக்கிறதுனாலும் இன்னுமே நல்லது. ஏன்னா நீங்கள் திருப்பி லாகின் பண்ணுறப்போ இதுகள் தேவைப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் உங்களுக்கான கேள்வியில் போட்டு நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு விரும்பினதை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அடுத்ததாக வந்து இப்போ நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியாச்சு. ஆனால் நாங்கள் இப்போ வந்து ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு போனீங்கன்னா அப்ளை டு கம் டு கனடான்றது இருக்கும். ஸோ அது கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தெரியும். அதில் வந்து நீங்கள் இதில் இப்போ அதை கிளிக் பண்ணிக்கொண்டு விசிட்டர்ன்றதுக்காக அந்த ஆப்ஷனை கொடுத்து விசிட்டர் விசாவுக்குள்ளே போய் நாங்கள் அடுத்த பேஜை ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். அதில் வந்து ஃபைண்ட் அவுட் இஃப் யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளைன்றது கேட்டிருக்காங்க. நீங்கள் எலிஜிபிளான்றதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு முதலாவது கேள்வி நீங்கள் ஏன் கனடா வாரீங்கன்றது. ஸோ நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு வாரீங்க, அதையும் கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக வந்து நீங்கள் எவ்வளோ காலம் நிற்க போகிறீங்க. ஸோ லெஸ் தேன் 6 monthsன்றதை கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பாஸ்போர்ட் எந்த கண்ட்ரியில் எடுத்ததுன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியிலேருந்து நீங்கள் அந்த பாஸ்போர்ட் உங்களுக்கு கிடைச்சதோ அந்த கண்ட்ரியை கொடுங்க. இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்கன்றதையும் வந்து நீங்கள் இதில் கொடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா பாஸ்போர்ட் வேறு இடத்துல எடுத்திருப்பீங்க, சில நேரம் இப்போ வேறு எங்கேயாச்சும் இருப்பீங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து நீங்கள் அங்கே யாராச்சும் உங்களுக்கு ஃபேமிலி மெம்பரோ யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி இருந்தால் ஓமெண்ட்டு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அடுத்த டீட்டெயில்ஸும் கொடுத்தா பிறகு நீங்கள் அங்கே தேலான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அங்கே இருந்துருக்கீங்களான்னு சொல்லி அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி இருந்ததை கொடுத்துக்கொள்ளுங்க. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு யூஎஸில் நீங்கள் இருந்திருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கும் உங்களோட ஆன்சர் என்னமோ அதை கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த ஒரு கொஞ்சம் கொஷின்ஸ் இருக்குது. அதில் கூட ஸ்டேட்டஸ் நீங்கள் மேரீடா சிங்கிளான்னு கேட்பாங்க. நீங்கள் அதுக்கான ஸ்டேட்டஸையும் கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து நீங்கள் வந்து இதுக்கு முதல் நீங்கள் இங்கே வந்து கனடாவுக்கு வந்து எந்த ப்ராவின்ஸில் வந்து அங்கே போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்டாரியோன்னு கொடுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அங்கே போகிறவங்க. ஸோ ஒன்டாரியோன்னு கொடுத்துக்கொள்ளுங்க. கண்டினியூ கொடுத்தா பிறகு இதுக்கான எலிஜிபிளாக உங்களுக்கு என்னன்றது காட்டும். ஸோ இதன்படி வந்து 6 months நாங்கள் அங்கே போகிறதுக்கான எலிஜிபிள் இருக்குதுன்றதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் அடுத்ததாக வந்து கண்டினியூ கொடுத்து போகிறப்போ அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இருக்கும். கூடுதலாக வந்து இதுக்கு முதலே கேட்ட கேள்வியெல்லாம் திருப்பியும் கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து அதே மாதிரி பதில்களை தான் திருப்பியுமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஒவ்வொன்றையும் வந்து நாங்கள் கவனமாக வாசித்து ஃபில் பண்ணணும். இதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு வந்து மெயின் பர்பஸ் என்னன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் உண்மையான ரீசன் என்னத்துக்காண்டி போகிறீங்கன்றதை கொடுத்துக்கொள்ளுங்க. டூரிசம் ஆலட்டி ஃபேமிலியை விசிட் பண்ணுறதான்றதை கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து நீங்கள் வந்து கனடாக்கு இதுக்கு முதல் எப்பயாச்சும் போயிருக்கீங்களா, ட்ராவல் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சரையும் கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு யூஎஸ் வேலிட் வீசா இருக்குதா லாஸ்ட் 10 yearsக்குள்ளேன்னு அதுக்கான பதிலையும் கொடுங்க. அதை விட நீங்கள் வந்து இப்போ இருக்கிற நாட்டில் வந்து உங்களுக்கு வேலை இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நிச்சயமாக அதுக்கெல்லாம் நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தா தான் நல்லது. உண்மையும் கூட நீங்கள் உண்மையை தான் சொல்லணும். ஸோ அடுத்தது பிஸ்னஸ் இருக்கா, உங்களோட கண்ட்ரியில் வந்து ஓன் பிஸ்னஸ் இருக்கான்னு கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் காசுக்காக நீங்கள் யாரையாச்சும் டிபெண்ட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதை விட நீங்கள் கடைசி 10 வருஷத்தில் வேறு எங்கேயாவது நாட்டுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களான்றதையும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான பதில்களையும் நீங்கள் கொடுத்தது எல்லாத்தையுமே ஒன்று நீங்கள் கரெக்டான வாசித்து நீங்கள் பதில் கொடுக்கணும். அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸுக்கு போகலாம். அதில் வந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பருக்கும் சேர்த்து இதை செய்கிறீங்க, இல்லாட்டி உங்களுக்கு தனியாண்டா நீங்கள் தனியாண்டு கொடுத்துக்கொள்ளுங்க. ஃபேமிலி மெம்பருக்கும் சேர்த்துண்டா நீங்கள் நோண்டு கொடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதை என்ன மாதிரின்றதை நீங்களே பதிலை கொடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது வந்து நீங்கள் வந்து இதான் உண்மையிலேயே முக்கியமான கொஷின். நீங்கள் வந்து இது வரைக்கும் ஏதாச்சும் கிரிமினல் ரெக்கார்டு உங்களுக்கு இருக்குதான்ற கேள்வி இருக்குது. ஸோ அதுக்கான இது கொடுங்க. அடுத்தது வந்து மெடிக்கல் எக்ஸாம் வந்து நீங்கள் எடுத்துனீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான பதிலையும் நீங்கள் கொடுங்க. ஓமெண்ட் கொடுங்க, இல்லைன்னா இல்லை. அடுத்தது வந்து இதை வந்து நீங்கள் ஃபேமிலிக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்களா, அதையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த அக்சஸை வந்து வேறு யாருக்கு நீங்கள் கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைன்னா நீங்கள் நோவை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் அமர்த்தி போட்டு நீங்கள் அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்துறீங்கன்னு சொல்லி உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸை கடைசி 10 வருஷத்துக்கு எப்பயாச்சும் கொடுத்துருக்கீங்களா கனடா போகிறதுக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இல்லைன்னு கொடுங்க. அடுத்தது வந்து நீங்கள் வந்து இந்த இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் தானே பே பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பதிலையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ஸ்கேனரோ கேமரா இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்குமே எஸ்ன்னு கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அடுத்த கொஷின் வந்து உங்களுக்கு இதால் உங்களோட காசு வந்து நீங்கள் மாஸ்டர் கார்டோ இல்லாட்டி விசா டெபிட் கார்டோ நீங்கள் அதில் பே பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்களோ அதுக்கு நீங்கள் பதிலை கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனை வந்து அமர்த்தி கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ற பேஜை கிளிக் பண்ணி நீங்கள் இதில்
எஸ்ஸை கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் இந்த பேஜை கிளிக் பண்ணி நீங்கள் அடுத்தது போனீங்கன்னா நீங்கள் கொடுத்த ஆன்சர்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் சப்போஸ் அதில் அவசரப்பட்டு நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தாலும் இதில் ஒன்றா வாசித்து திருப்பி ஆன்சர்ஸை செக் பண்ணிக்கொள்ளுங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன செய்திருக்கணுமன்றது இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் இவ்வளவும் செய்த ஒரு அடிப்படையில் அடுத்ததாக வந்து நாங்கள் செய்ய வேண்டியது ஒரு விஷயம் தான். அதாவது இனிமேல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அவை எல்லாத்தையுமே நாங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வரைக்குமே நாங்கள் எல்லாமே ஃபில் பண்ணி கொண்டு வந்துட்டோம். நாங்கள் இப்போ அடுத்ததாக வந்து கண்டினியூ பண்ணி போட்டு நாங்கள் அடுத்ததாக டாக்குமெண்ட்ஸை வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னன்றதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக தந்துருக்குறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் இருக்கிற அவ்வளோத்தையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி அதை அப்போ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக வந்து இந்த பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறதுக்கு இது வந்து நீங்கள் பிஸ்னஸ் இருக்குன்னு நீங்கள் ஏற்கனவே முன்னுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் அந்த பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஃபைலை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்போர்ட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட் வந்து நீங்கள் காட்டணும். உங்களோட டிஜிட்டல் ஃபோட்டோ தேவை. பர்பஸ் ஆஃப் ட்ராவல் நீங்கள் எதுக்காண்டி போகிறீங்க அந்த எஸ்ஓபி அதாவது எக்ஸ்ப்ளனேஷன் லெட்டர் வந்து கொடுக்கணும். அதை விட உங்களோட ஃபேமிலி இன்ஃபர்மேஷனும் கொடுக்க வேண்டி வரும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை விட இந்த ஆப்ஷனல் டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் உங்களோட அந்த பே ஷீட் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் இதில் ஆப்ஷனலாக நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உண்மையிலேயே நல்லது தான். அதை விட இதுலேயே உங்களுக்கு டீட்டெயில்ஸாக தந்திருக்காங்க. அதாவது விசிட்டர் விசாக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து $100 அடுத்தது $85. ஸோ டோட்டலாக உங்களுக்கு $185 தான் முடிய போகுது. ஸோ இதை வந்து நீங்கள் வெளியில் போகக்குள்ள உங்களோட கன்சல்டேஷன் வந்து கூடுதலாக காசு எடுப்பாங்க. ஸோ கொஞ்சமாக லாபம் வச்சு எடுக்கிறது பிரச்சனை இல்லை, பட் நிறைய எடுத்தால் அது உண்மையிலேயே கஷ்டம்தான். ஆகவே இன்றைக்கான காணொலி வந்து இந்த ஒரு பதிவு தான். நிச்சயமாக உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் பதில் கிடைத்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இல்லை இது சம்மந்தமாக இன்னும் சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் கேளுங்க. அது தொடர்பாக நானுமே உங்களுக்கு பதில் தர காத்திருக்கிறேன். அதை விட ஸ்டூடெண்ட் விசா ஒர்க்கிங் விசா இதை விட நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் விசாவில் எப்படி போகலாம், இல்லாட்டி ஒர்க்கிங் விசாவில் எப்படி போகலாம், விசிட்டர் விசாவில் போய் அங்கே ஒர்க்கிங் விசாவை நீங்கள் மாற்ற முடியுமா என்ற விவரங்கள் எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்த காணொலிகளில் தருவேன். அதையும் விட இன்னொரு விஷயமும் இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்கள் உங்களோட இடங்கள்ல இருந்தே நீங்கள் பிஆர் அப்ளை பண்ணி நீங்கள் போக முடியும். அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ நேரடியாகவே நிறைய பேர் அங்கே போயிட்டு தான் பிஆருக்காண்டி கஷ்டப்படுவார்கள் இல்லையா? அப்படி இல்லாமல் நீங்கள் இருந்த இடங்களில் இருந்து கொண்டே நீங்கள் வந்து பிஆருக்கு அப்ளை பண்ணியும் போகிறதுக்கான வாய்ப்பு ஒன்று இருக்குது. அதை பற்றியே நான் விரிவான விவரங்களை தேடி தெரிந்து கொண்டதன் பின்னராக உங்களுக்கு நான் அதை பற்றி காணொலி போடுறேன். ஸோ இது தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.